வணக்கம் நண்பர்களே. திட்டக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலத்தை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. எதுன்னு கேட்குறீங்களா? வெலிங்டன் ரிசர்வாயர், எமினேரின்னு சொல்லி நம்ம அழைக்கிற வெலிங்டன் ரிசர்வாயத்தை நம்ம வீணாக்கிட்டு இருக்கோம்னு தோணுது. ஆங்கிலேயரால் கட்டப்பட்டு 1920 முதல் பயன்பாட்டில் இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய நீர்த்தேக்கம் வெலிங்டன் ரிசர்வாயர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணை ஏரிக்கு முன்னாடி ஏதாவது பூங்காக்கள் அமைக்கலாமான்னு பார்த்தோம்னாக்கா அந்த கரைக்கு முன்னாடி எந்த விதமான அரசு இடங்கள் இருப்பதாகலாம் தெரியல. ஆனால் வெலிங்டன் ரிசர்வாயருக்கு கிழக்கு புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசு நிலங்கள் அவ்வளவு இடங்கள் இருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் தண்ணீர் திறந்துவிடப்படுகின்ற தலைமதுகின் பக்கத்துல ஒரு பூங்காவை அமைக்கலாம், சிறுவர் பூங்காவை அமைக்கலாம். அதற்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கலாம். காலை மாலை நடைபயிற்சி செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த இடமாக அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் போட்டோம்னா எல்லாம் கட்டிட்டு தான் உள்ள போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதும் தண்ணி நிற்கிற மாதிரி ஒரு வசதியை நம்ம பண்ணிட்டோம்னா படகு குழா அமைக்கலாம். இதன் மூலம் திட்டக்குடியில் ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பமா எல்லாருமே வந்திருக்காங்க. இன்னைக்கு திட்டக்குடி பக்கம் போயிட்டு குடும்பத்தோடு போய் பார்க்கறதுக்கான ஒரு இடம் எதுவுமே கிடையாது. அப்போ எங்கே போகலான்னு பார்த்தோம்னா வெலிங்டன் ரிசர்வாயர் மட்டும் தான் போக முடியும். இன்றைக்கு எங்க வந்து ஒருத்தர் குடும்பத்தோட வெலிங்டன் ரிசர்வாயரை பார்க்க வந்திருந்தாரு. அவர் கேட்டாரு, இது வெள்ளைக்காரங்க கல்டிவேஷன் பண்ண கட்டினது தானே? அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டார். அவங்களுடைய வசதிக்காக கட்டினதாக இருந்தாலும் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பது யார்? நம்ம தானே இதனுடைய பெருமை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். வெளியூர்களில் இருந்தும் அவ்வப்பொழுது சுற்றுலா பயணிகள் அங்கு வருகிறார்கள். ஏன்னா இப்ப தண்ணி முழுக்க பிடிச்சிருக்கு. ஏறக்குறைய 28 அடி தண்ணி இருக்கு. அதை பார்ப்பதற்காக, ரம்மியமாக இருக்கிற அந்த இடத்தை பார்ப்பதற்காக வருகிறார்கள். வந்து வியந்து போகிறார்கள். இவ்வளவு பெரிய ஏரி இங்க இருக்கா, இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அந்த இடத்துல ஒரு சிறுவர் பூங்காவும் நடைபயிற்சி தலங்களும் அமைக்க வேண்டும் என்பது நம்முடைய அவாவாக இருக்கிறது. வெலிங்டன் ரிசர்வாயருடைய தற்போதைய தோற்றத்தை பார்த்து விட்டு வாருங்கள்.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய நீர்த்தேக்கம், அதற்கு முன் இருக்கின்ற அவ்வளவு பெரிய இடம் வீணாகி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு வெலிங்டன் ரிசர்வாயரில் ஒரு படகு குழாமும் சிறுவர் பூங்காவும் நடைபயிற்சி தளமும் அமைக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அரசாங்கம் ஆவணம் செய்யுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.